பார்க்க போகிறோன்னா ஆடுகளுக்கு ஏற்படும் வயிறு உப்புசம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி உடனே இதை சரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஆடு வளர்ப்பில் திடீர்னு வர மிக ஆபத்தான பிரச்சனைகளும் ஒன்று இந்த வயிறு உப்புசம். இது மருத்துவ ரீதியாக ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. பலர் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வாங்க. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும்னு நினப்பாங்க. ஆனால் உண்மையில் வயிறு உப்புசம் வந்த ஆடு சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைக்கலனா சில மணி நேரத்துலேயே உயிரிழக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வயிறு உப்புசம் என்றால் என்ன, ஏன் வருது, ஆரம்ப அறிகுறிகள் என்ன, உடனடியாக முதலுதவி என்ன செய்யணும், வீட்டிலையே செய்யக்கூடிய தீர்வுகள் என்ன, எப்போ நம்ம டாக்டரை கூப்பிட்டு பார்க்கணும், மீண்டும் வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இது உங்களோட ஆடுகளை உயிரை காப்பாற்ற ஒரு முக்கிய தகவல் கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு வயிறு உப்புசம் அப்படின்னா என்ன? ஆடுகளின் வயிறு 4 பகுதிகளாக இருக்கும். ரூமன், ரெட்டிகுலம், உமாசம், அபடோமசம். இதில் ரூமன் பகுதியில் வாய் அதிகமாக சேரும்போது வெளியேற முடியாமல் வயிறு உப்புசம் ஏற்படும். இதில் 2 வகை. ஒன்று பார்த்திங்கன்னா நுரை மாதிரி வாய் சிக்கி இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாதாரண வாய் வெளியேறாமல் சிக்கி இருக்கும். இந்த ஆட்டுக்கு சுவாசிக்க முடியாத நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு உப்புசம் வர காரணங்கள் என்ன தெரியுமா? அதிகம் பச்சை தீவனம் கொடுக்கறது தான். புதுசாக முளைச்ச அல்ஃபால்ஃபா, கொழுந்து புல், பயிறு வகை இலைகள் இவைகளை அதிகமாக கொடுத்தா வாய் உருவாகும். வெறும் வயிற்றில் தீவனம், நேரடியாக அதிக பசுந்தீவனம் கொடுத்தா ஃபெர்மெண்டேஷன் வேகமாக நடக்கும். திடீர்னு தீவன மாற்றம், உலர் தீவனத்துலேருந்து திடீர்னு அந்த பச்சை தீவனத்துக்கு மாற்றினாலும் ஏற்படும். அதிக தானியங்கள், மக்காச்சோளம், கோதுமை, அரிசி அதிகமாக கொடுத்தா டைஜஷன் பாதிக்கும். அடுத்து தண்ணீர் குறைவு, செரிமானம் மந்தமாவதனால வாய் உருவாகும். ஓகேங்களா? இதெல்லாம் வயிறு உப்புசம் ஏற்பட காரணங்கள். ஆரம்ப அறிகுறிகள் என்ன தெரியுமா? உங்கள் ஆட்டில் இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனே கவனிங்க. முக்கிய அறிகுறிகள் என்னென்னா, இடது பக்கம் வயிறு வீங்கி இருக்கும். ஆடு சாப்பிடாது, அமைதியாக இருக்காது. ஒரு மாதிரி அங்கங்கேயும் ஆக்டிவாக இருக்க மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கேயும் ஓடிக்கிட்டு அலையும். அடிக்கடி எழுந்து உட்காரும். வாயை திறந்து மூச்சு விடும். பல்லை கடிக்கும். நடக்க கொஞ்சம் சிரமப்படும். கடைசி நிலை என்ன தெரியுமா? அதில் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா கீழே விழுந்துடும், மூச்சு திணறல் ஏற்படும், திடீர் மரணம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உடனடியாக என்ன செய்யணும்னா முதலுதவி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா நடக்க வைக்கணும். ஆட்டை மெதுவாக 15லேருந்து 20 நிமிஷம் நடக்க வைங்க. இது ரூமன் மூமெண்ட் அதிகரிக்க உதவும். அடுத்து வயிற்றில் மசாஜ் செய்யணும். இடது பக்கம் வயிற்றை மெதுவாக தேய்ச்சி மசாஜ் செய்யணும். மூணாவது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா சொல்யூஷன். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இருக்குது பார்த்திங்களா? ஒரு டம்ளரில் வெதுவெதுப்பான தண்ணி, இதை அதில் அந்த பேக்கிங் சோடா கொஞ்சம் எடுத்து கரைச்சி கொடுக்கலாம். இதனால் வாய் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து தேங்காய் எண்ணெய் 50லேருந்து 100 ml வரைக்கும் மெதுவாக வாயில் கொடுக்கலாம். இது ஃபோம் உடைக்க உதவும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயெலாம் கொடுப்பாங்க சில நேரம். நான் கூட எதுக்கு தேங்காய் எண்ணெய் கொடுக்குறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு வயிறு உப்புசமாக இருக்குது, அதனால தான் கொடுக்குறேன் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் தேங்காய் எண்ணெயும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து இஞ்சி சாறு ப்ளஸ் வெதுவெதுப்பான தண்ணி. இதை என்ன செய்யும்னா செரிமானத்தை தூண்டும். அதனால் வயிறு உப்புசம் இது ஒரு முதலுதவியாக இருக்கும். அடுத்து மிகவும் அவசர நிலை. இந்த அறிகுறிகள் இருந்தால், ஓகேங்களா, ஆடு மூச்சு விட முடியாமல் இருந்தால், கீழே விழுந்துருச்சுன்னா, கண்கள் பெருசாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே நம்ம முதலுதவி கொடுத்து இதாகலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரோட ஆலோசனை கண்டிப்பாக எடுத்துக்கணும். தாமதிச்சா ரொம்ப ரொம்ப ஆபத்து. சில நேரங்களில் மருத்துவர் ஸ்டொமக்கில் டியூப் போடுவாங்க. அதுதான் உயிரை காப்பாற்றும். செய்யக்கூடாத தவறுகள் என்ன தெரியுமா? பலவந்தமாக அதிக தண்ணி ஊற்றாதீங்க. அதே மாதிரி யாரோ சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன், அதாவது ஊசி போடுறது, அதெல்லாம் செய்யாதீங்க. படுக்க விடக்கூடாது. சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துட்டே இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா மீண்டும் வராமல் தடுப்பது எப்படி?
காலையில் வெறும் வயிற்றில் அந்த பச்சை தீவனம் வந்து வேண்டாம். முதல்ல கொஞ்சம் உலர் தீவனம் அது கொடுங்க. அடுத்து தீவன மாற்றம் வந்து உடனே செய்யாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஒரு 7லேருந்து 10 நாட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க. எப்போவுமே சுத்தமான தண்ணி வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அளவான கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது. தினசரி கவனிப்பு. தினசரி நம்ம என்ன செய்யணும்னா அது சாப்பிடும் அளவு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கவனித்து பார்க்கணும். ஆடுகளுக்கு வயிறு உப்புசம் அப்படிங்கிறது வந்து சிறிய விஷயம் கிடையாது. சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சா ஆட்டை வந்து எளிதாக காப்பாற்றலாம். சில பேர் வந்து சொல்கிறாங்க அரிசி சாப்பிட்ருச்சு அதனால் வந்து நிறைய ஆடுகள் இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அரிசி சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஆனால் அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டாதான் அது இறந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் நம்ம எங்கள் வீட்லேயே அரிசி வைக்கிறாங்க, என்ன அரிசி வைக்கிறீங்க எப்போ பாரு அதே சொல்கிறீங்க அப்படின்னு கிடையாது. அரிசி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா இந்த தாயாடுகளுக்கு நல்லா பால் வரும், கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆடுகளுக்கு. அதனால் அரிசி வைக்கணும். எதையுமே அளவுக்கு மீறினா அது வந்து தப்பு தான். அதுதான் அதனால தான் சொல்கிறேன், எப்போயுமே அளவோடு கொடுங்க, அப்போ தான் நம்ம ஆடுகளுக்கு நல்லது. இந்த வீடியோவில் சொன்ன அந்த அறிகுறிகள், முதலுதவி, அவசர சிகிச்சை, தடுப்பு முறைகள் இவை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த தேங்காய் எண்ணெய்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு கொடுங்க. என்னென்ன ஆடுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே அதை கொடுக்கக்கூடாது. அது வயிறு உப்புசமாக இருந்தால் மட்டும்தான் இந்த முதலுதவிகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது சிகிச்சை வேணும்னா அது நீங்கள் என்னவோ அதை பார்த்து சொல்லுங்கள். இவைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஆடு வளர்ப்பவங்களுக்கும் இந்த வளர்ப்பாங்கள உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும், ஆடு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஏதாவது ஆடு வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு வேணும்னு கேட்குறீங்க, ஆனால் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகேங்க, நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆடு சம்மந்தமாக ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பயனுள்ள வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். மேலும் இது போட வீடியோ வேணும், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஆடு சம்மந்தமாக ஆடு வளர்க்குற சம்மந்தமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டாலும் நான் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். நாளைக்கு பார்க்கலாம்.